ஹலோ எவ்ரிஒன். இப்போ நம்ம இதில் தலை வரும்போது எந்தெந்த மாதிரிலாம் பின்னலான்றது நம்ம இப்போது சொல்ல போகிறோம். ஏன்னா ரெகுலராக வந்து நம்ம இப்போ தலை வரணும்னா எப்போவுமே ஒரே மாதிரி தான் வருவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப்பாக வரலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே நார்மலாக வாடுற மாதிரி நம்ம 3 கால் எடுப்போம்ல, அதாவது நம்மளுடைய முடியை வந்து 3ஆக செப்பரேட் பண்ணி நம்ம வாடுறது. இது வந்து ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம இந்த மாதிரி மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்தது ரெண்டாவது டைப்பில் நம்ம ஏரை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கும், ரைட் சைட்லேருந்து கொஞ்சம் பாதி லெஃப்ட் சைடுக்கும் மாற்றி மாற்றி நம்ம வாரிக்கணும். இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இந்த மாதிரி நம்ம வரணும். கொஞ்சம் ஏர் வந்து நிறைய எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய எடுக்கும்போது நமக்கு நல்லா அடர்த்தியாக வரும். அதாவது 3 கால் பின்னும்போது இருந்ததை விட இப்போது இந்த டைப்பில் நம்ம பின்னும்போது நம்ம முடி நல்லா அடர்த்தியாக நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம நார்மலாக பின்னுறதை விட இது பார்க்குறதுக்கு நல்லா அடர்த்தியாக இருக்குது. இப்போ தேர்ட் டைப்லேயும் வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸோ 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த சைடு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கும், ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கும் மாற்றி பின்னிக்கணும். பட் இதில் வந்து என்னென்னா ரொம்ப கொஞ்சமாக முடி எடுக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் வந்து நல்லா அடர்த்தியாக நிறைய முடி எடுக்கணும். ஸோ இதில் வந்து ரொம்ப மினிமமாக கொஞ்சம் சின்ன லேயர்ஸாக முடி எடுத்து நம்ம லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் மாற்றி நம்ம பின்னிக்கிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி பின்னுறதுனால அந்த லேயர்ஸ் வந்து ரொம்ப இடுக்கமாக வரியாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம 4 கால் பின்னல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. பட் இது வந்து நம்ம பின்னுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். லாங் ஹேராக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். ஏன்னா இது ரொம்ப கொஞ்சமாக எடுத்து நம்ம பின்னுற மாதிரி இருக்கும். இது பின்னி முடிச்சாச்சு. இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எப்படி லேயராக ஒன்றா பின்னின மாதிரி இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம அதே மாதிரி ஹேரை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ண மாதிரி 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸோ 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு 3த்தையும் வந்து நம்ம நார்மலாக 3 கால் பின்னுவோம்ல, ஸோ அந்த மாதிரி 3 கால் பின்னி 3த்துக்கும் ரப்பர் பேண்ட் போட்டுக்கணும் கீழே லாஸ்ட்டாக. பார்க்குறதுக்கு இப்போ இந்த வீடியோவில் இருக்க மாதிரி 3 செப்பரேட்டாக பிரித்து 3த்துக்கும் 3 பின்னல் பின்னி தனித்தனியாக இருக்கணும். ஸோ இந்த தனித்தனியாக இருக்க பின்னலை நம்ம நார்மலாக பின்னுற மாதிரி 3 கால் பின்னல் எப்படி பின்னுவோமோ அந்த மாதிரி இதை பின்னிட்டு லாஸ்ட்டாக நம்ம அடிஷ்னலாக போட்ட பேண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஜஸ்ட் ஒரு கிளிப்பை போட்டுக்கலாம். இந்த பின்னலை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப அடர்த்தியாக காட்டும் நம்ம முடியை. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நீங்கள் பார்க்கும்போது விசிபிளாக பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் பின்னெல்லாம் ஓரளவுக்கு ஹேர் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்க மாதிரி இருந்தது. பட் இப்போ நல்லா அடர்த்தியாகவும் நல்லா க்ரோத்தாக இருக்க மாதிரியும் பட்டையாக இருக்க மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு டைப் வந்து இதுலேயே வந்து ஒரு சைடு மட்டும் நான் பிரித்து விட்டுக்கிறேன். ஒரு சைடு பிரித்து விட்டுட்டு மீதி 2 சைடு பின்னல் அப்படியே தான் இருக்குது. ஸோ 3 ஸ்ப்ளிட்டை எடுத்து சேம் அதே மாதிரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு 2 சைடு பின்னல் வந்து ஒரு சைடு வந்து லேயராக வரும். ஸோ அந்த லேயரை நம்ம கொஞ்சம் இழுத்து விட்டால் லைக் பூ மாதிரி இருக்கும். அப்படி இல்லை எனக்கு ஒரு சைடு வேணான்னா சம்டைம்ஸ் 2 சைடு கூட பிரித்து விட்டு நடுவில் சென்டரில் மட்டும் ஒரே ஒரு பின்னலை வச்சு பின்னிக்கிட்டால் கூட அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி முடியை எல்லா பக்கமும் இழுத்து கொஞ்சம் விட்டுக்கோங்க. ஸோ இழுத்து விட்டிங்கன்னா தான் நம்ம ஒரு சைடு பின்னலுக்கும் ஒரு சைடு பின்னல் இல்லாமல் இருக்கிறதுக்கும் அட்ஜஸ்ட் ஆகும். ஃபங்க்ஷனுக்கு போகிறப்போ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு நம்ம இதில் வந்து ஹேர் ஆக்சசரிஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஹேர் ஸ்டைலும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுற ஹேர் ஸ்டைல் தான். ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும்னா சென்டராக கொஞ்சமாக முடி எடுத்து ஸோ அந்த முடியில் நம்ம 3ஆக பிரித்து நாம் நார்மலாக பண்ணுற அதே 3 கால் பின்னல் பின்னிக்கணும். ஸோ இந்த பின்னல் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பின்னின பிறகு லாஸ்ட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அதை வந்து நம்ம பின்னும்போது நம்ம பின்னலில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நம்ம அதை ஒரு இடத்துல வந்து வச்சு செட் பண்ணிக்கணும். ஸோ நான் ஆக்சுவலி இங்கே வந்து மேலே வச்சு ஒரு கிளிப்பு கூத்திட்டு இப்போ இருக்கிறதுல வந்து நம்ம நார்மலாக எப்போவுமே பின்னுற அதே திருப்பி 3 கால் பின்னலை பின்னிக்கணும். கம்ப்ளீட்டாக பின்னின பிறகு லெஃப்ட் சைட்லேயே ரைட் சைடில் இப்போ நான் எடுத்து விடுற மாதிரி லேயர்ஸை கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சமாக நல்லா பட்டையாக இழுத்து விடணும். ஸோ இழுத்து விட்ட பிறகு வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி அந்த முடியை நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ செட் பண்ணிவிட்டு அதில் ஒரு கிளிப்பை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலில் ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்ஸ் அதுக்கெலாம் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் சேம். ஸோ சென்டர்லேருந்து கொஞ்சம் முடியை எடுத்து அதை நம்ம 3 கால் பின்னல் நார்மலாக பின்னின மாதிரி பின்னிக்கிட்டு லெஃப்ட் சைட்லேருந்து முடி எடுத்து அதை சென்டரில் இருக்க அந்த பின்னலுக்கு உள்ளே நம்ம செட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைடு அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் ரைட் சைடு. ஸோ 2 சைடில் இருந்தோம் நடுவில் இருக்க பின்னலுக்கு நான் இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். வீடியோவில் இருக்கிறத நல்லா பாருங்கள். நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா
இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரிகிற மாதிரி சென்டர் பின்னலில் சின்ன சின்ன லேயர்ஸாக நம்மளுடைய ஹேர் வந்து நம்ம எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்கணும். இப்போ எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கனோ அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுதோ அந்த மாதிரி இதை பாருங்கள், காட்டுறேன், நல்லா தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒன் சைடு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ அகைன் அனதர் சைடு வந்து சேம் ப்ராசஸ். இந்த ஹேர் ஸ்டைல் கம்ப்ளீட் ஆன பிறகு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் லேயர் பை லேயர் பின்னி இருக்கிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.